ஹலாலான தொழில் என்று வந்தால் அதுல இழிவான தொழில் என்ற ஒரு தொழிலும் கிடையாது. எங்க புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யஹ்ததிப அஹதுக்கும் ஹுஸ்மதன் அலா வஹ்ரி கைருன் லஹு மின் ஐயஸ்அல அஹதன் ஃபயுஅதியஹு அவ் யம்னா. உங்கள் ஒருத்தர் காட்டுக்கு போய் விறகுகளை வெட்டிட்டு தன்னை முதுகுல சுமந்து கொண்டு வந்து பஜார்ல விற்கிறார். காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து பஜார்ல வந்து விற்று அதுல வருமானம் எடுக்கிறார், விற்கிறார். இது உங்களுக்கு சிறந்தது அடுத்தவங்கள்ட்ட கேட்கறத விடன்றான். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களை, ரசூலுல்லாஹ் காட்டின உதாரணத்துக்கு பாருங்க பாபு. என்ன உதாரணம்? ஒருத்தர் காட்டுக்கு போய் விறகு வெட்டிட்டு வந்து விற்கிறார். இன்னைக்கு நாங்க அவர் விறகு வியாபாரி, நாங்க எப்படி பேர் வைக்கிறது? அன்புக்குரிய சகோதரர்களை, பெரிய ஆபீஸ்ல போட்டு பிசினஸ் பண்ணிட்டு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். சாதாரண பாதையில வியாபாரம் பண்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லை. இது எங்கட பிரச்சனை? இது சொசைட்டியோட பிரச்சனை. சொசைட்டியில ஒரு பிரச்சனை இருப்பதனால மார்க்கத்தை மாற்ற முடியாது எங்களுக்கு. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் ஹலாலான தொழில் என்று சொன்னாங்களோ, எதுக்கெல்லாம் ஹலாலான தொழில் அனுமதி கொடுத்தாங்களோ, அது மக்கள் மதிச்சாலும் சரி மதிக்கலாட்டியும் சரி எனக்கு தேவை மறுமை வாழ்க்கை. எனக்கு ஹலாலாக சம்பாதிச்சுட்டு போயிடும்.